மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சாப்டர் வந்து இட் இஸ் அபவுட் இ-காமர்ஸ் செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ். ஓகே, ஸோ ஃபார் வாட் வி ஹவ் சீன் இஸ் நம்ம டிரான்சாக்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோம், எந்த மாதிரி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்த்தோம், கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி எப்படி டிரான்சாக்ஷன் பண்ணுறோம், ஒரு டெபிட் கார்டு யூஸ் பண்ணி எப்படி டிரான்சாக்ஷன் பண்ணுறோன்றதை பார்த்தோம், ஸ்மார்ட் கார்டு, கிஃப்ட் கார்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். எப்படி வந்து ஈனா எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து ஒரு ஷாப்புக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணாமல் எப்படி த்ரூ ஆன்லைன் மோட்லேயே நம்ம வீட்டில் இருந்த இடத்துலையே நம்ம யூஸிங் மொபைல் ஃபோனோ இல்லை ஒரு சிஸ்டமோ யூஸ் பண்ணி நம்ம எப்படி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு எப்படி நம்ம வந்து மணி பே பண்ணுறோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம பார்த்தோம். ஓகே, அப்போ இது வந்து டெவலப் ஆகிட்டே வரும்போது அப்போ டிரான்சாக்ஷன் அது காமர்ஸ் இந்த பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகிட்டே வந்தது அப்படின்னு சொன்னால் எல்லா விஷயத்துலேயுமே ஒரு சில ட்ராபேக்ஸ் இருக்கும், ஒரு சில அட்வான்டேஜஸும் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கும். ஸோ அப்போ அதை பற்றி தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம், செக்யூரிட்டி சிஸ்டம் பற்றி. ஸோ இவ்வளோ தூரம் வந்து இது டெவலப் ஆகிட்டே வர்றதுனால நிறைய கஸ்டமர்ஸ் வர்றாங்க, நிறைய பேர் டிரான்சாக்ஷனை யூஸ் பண்ணுறதுனால எப்படிலாம் செக்யூரிட்டி இதுக்கு ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் பற்றி தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு லெட் us see some introduction. E-commerce security. With the rapid development of the internet, online transactions have increasingly become a new business model. So ஆன்லைன் இன்டர்நெட் எப்போ டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சோ அப்போயே நிறைய விஷயங்கள் வந்து ஆக்சுவலி வந்து இன்டர்நெட் தான் பேஸ் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே. ஸோ இன்டர்நெட் டெக்னாலஜி வந்து எப்போ வந்து இவங்க நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்களோ, ஸோ இப்போ வரைக்கும் 4G இருக்குது, ஸோ பின்னாடி 5G வரப்போகுது. ஸோ ரேப்பிடாக இந்த இன்டர்நெட்டோட க்ரோத் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆக இன்டர்நெட்டை சார்ந்து இருக்க நிறைய விஷயங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு க்ரோத் கிடைக்குது. ஓகேவா? ஸோ இப்போ வரைக்கும் வந்து சில விஷயங்கள் தான் நம்ம வந்து டிரான்சாக்ஷனில் பண்ணிகிட்ருக்கோம். இனிமேல் நாளடைவில் இன் ஃப்யூச்சரில் மெனி திங்ஸ் நம்ம வந்து வீட்டை விட்டு வெளியில் போகத்தே தேவையில்லாத அளவுக்கான டெவலப்மெண்ட்ஸ் வருமா இருக்கும். வீட்டில் இருந்தபடியே வந்து சின்ன சின்ன விஷயங்கள் கூட வந்து நம்ம இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுவோமா இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ரேப்பிட் க்ரோத் நம்ம வந்து பார்ப்போமா இருக்கும் ஃப்யூச்சரில். ஸோ வித் த ரேப்பிட் டெவலப்மெண்ட் ஆஃப் தி இன்டர்நெட், ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் ஹவ் இன்க்ரீசிங்லி பிகம் அ நியூ பிஸ்னஸ் மாடல். ஸோ இன்டர்நெட் டெவலப்மெண்ட் அதிகமாகிட்டதுனால ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் அந்த பிஸ்னஸுமே வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, இ-காமர்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் பேஸ்ட் ஆன் நெட்வொர்க் ரிசோர்ஸஸ் ஹவ் பீன் அக்செப்டட் பை த பப்ளிக். ஸோ பலதரப்பட்ட மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம் தானே இப்போ வந்து இ-காமர்ஸ் டிரான்சாக்ஷன்றது. நம்ம எத்தனையோ பேர் வந்து நார்மல் பப்ளிக் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, நம்மளோட டெபிட் கார்டையோ கிரெடிட் கார்டையோ பயன்படுத்தி வீட்டிலேருந்தே சில ப்ராடக்ட்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பொது மக்களால் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் தானே. அதுதான் இங்கே சொல்கிறாங்க, இ-காமர்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் பேஸ்ட் ஆன் நெட்வொர்க் ரிசோர்ஸஸ் ஹவ் பீன் அக்செப்டட் பை த பப்ளிக், ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. வைல் என்ஜாயிங் த கன்வீனியன்ஸ் brought by online transactions, the security of transactions has attracted much attention. The inherent openness and resource sharing of the network have seriously threatened the security of online transaction. ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால், பிகாஸ் இது பலதரப்பட்ட மக்களால் அக்செப்ட் பண்ணப்பட்டுருச்சு. நம்மளுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. நம்ம ஒரு இடத்துக்கு போய் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி எல்லாம் பண்ண வேண்டியது இல்லாமல் இருக்கிற இடத்துலையே நமக்கு டோர் டெலிவரி பண்ணுற அளவுக்கு விஷயங்கள் மாற்றப்பட்டு இருக்குது. ஸோ எங்கே இருக்க ப்ராடக்ட்னாலும் நம்ம எங்கேனாலும் நம்ம வந்து த்ரூ ஆன்லைன் மோடில் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம், செல் பண்ணிக்கிறோம். நிறைய கன்வீனியன்ஸ், இது நம்மளுக்கு ஒரு கன்வீனியன்ஸை கொடுக்கும். ஸோ அப்போ இப்படி நம்ம பண்ணும் பொழுதும் அந்த ஆன்லைனில் எல்லாமே டிரான்சாக்ஷன் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம், டெபிட் கார்டு யூஸ் பண்ணுறோம், கிரெடிட் கார்டு பயன்படுத்துகிறோம் இல்லையா. ஸோ டெபிட் கார்டெலாம் யூஸ் பண்ணி நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுறோம். அப்போ நம்ம கார்டோட டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும், சிசிவி நம்பர் கொடுப்போம். நம்ம லாஸ்ட் கிளாஸ் ப்ரீவியஸ் செஷன்ஸில் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ கார்டோட டீட்டெயில்ஸை வாங்கிக்கிண்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, டிரான்சாக்ஷன் ப்ராசஸ் பண்ணப்படும். ஸோ இப்படியாக செய்யும் பொழுது இதில் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து இப்போ ஒரு விஷயம், இப்போ பேங்க்லேயே தெஃப்ட் நடக்குது. எவ்வளவோ செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ்லாம் இருந்தாலுமே தெஃப்ட் அப்படின்றது வந்து இப்போ நிறைய இடங்களில் நடக்கிற ஒரு விஷயம் தான், நம்ம கேள்விப்படுற ஒரு விஷயந்தான். ஸோ அதே போல் இன்டர்நெட்டுன்னு வரும்பொழுது ஹேக்கர்ஸ் இருப்பாங்க, என்ன பண்ணுவாங்க, நம்ம டீட்டெயில்ஸை வந்து எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. த்ரெட் அப்படின்றது வந்து நம்மளோட செக்யூரிட்டி வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஆன்லைனில் எல்லாமே நடக்கிறதுனால நம்ம கார்டு டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்துருவோம். ஸோ நம்மளுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ப்ராசஸ் பண்ணும் பொழுது நம்ம என்ன நடக்கக்கூடும் அப்படின்னு சொன்னால், ஹேக்கர்ஸ் இல்லை யாராவது வந்து இடையில பூந்து வந்து நம்மளுடைய விஷயங்களை வந்து திருடிக்கொள்ளக்கூடும். ஸோ அப்போ வந்து இங்கே வந்து த்ரெட் வந்து இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ சேஃபாகவே நம்ம எல்லாத்தையும் பண்ணிட முடியாதுன்னு சொல்ல வராங்க. ஸோ எல்லாமே ஆன்லைன் மோடில் வந்துருச்சு தான். இன்டர்நெட் மூலியமாக இன்டர்நெட் டெவலப் ஆனனால ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸும் என்ன ஆகுது, டெவலப் பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய இ-காமர்ஸ் பிஸ்னஸ் வந்துருச்சு. நிறைய பேர் வீட்டிலேருந்து எல்லாமே பண்ணிக்கிறோம். எல்லாமே உண்டு தான். கார்டு இருந்தாலே போதும், நம்ம எல்லா ப்ராசஸையும் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரு சைடு இருந்தாலும் அட் த சேம் டைம் இதில் வந்து 100% வந்து செக்யூரிட்டி இருக்கும் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு கொஷின் மார்க் தான். ஸோ 100% செக்யூரிட்டி இருக்காது. ஸோ ஏதாவது சில இடங்களில் சில வெப்சைட்ஸ்
பேங்கிங் வெப்சைட்ஸ் எல்லாமே நல்ல ஹை லெவல் டெக்னிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கெல்லாம் ஈஸியாக வந்து உள்ளுக்கு போக முடியாது. ஆனால் ஒரு சில இடங்களில் வந்து இந்த செக்யூரிட்டி ஃபீச்சர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். கட்டாயம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் இடையில இன்ட்ரூடர்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை வந்து ஹேக்கர்ஸ் ஏதாவது என்ன பண்ணலாம், தேர்ட் பர்சன் உள்ளுக்கு பூந்துடலாம். இப்போ நான் வந்து ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுற ஒரு ஆன்லைன் பிஸ்னஸில் அப்படின்னு சொன்னால் நான் இந்த 2 பார்ட்டிக்கு இடையில் ஒரு தேர்ட் பார்ட்டி இன்க்ளூட் ஆகலாம். அதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குன்றது மாதிரி சொல்ல வராங்க. ஸோ இது நான் ஆஸ் எ யூசர்னு வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு சர்வீஸ் கொடுக்குற கம்பெனியோ என்னமோ ஒரு ஆர்கனைசேஷனோ, ஸோ உங்களுக்கும் இவங்களுக்கும் 1 2 ஞாபகம் வச்சுக்கோ. இவங்க 2 பேத்துக்குள்ளே மட்டும்தான் இப்போ லிங்க், பிஸ்னஸ் லிங்க் இருக்குது. பட் இதுக்கு இடையில தேர்டாக ஒரு பர்சனாலிட்டி உள்ளுக்கு போடுறாங்க அப்படின்னு சொன்னால் தேர்ட் பார்ட்டி ஏதோ உள்ளுக்கு போந்து எதுனாலும் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் 100% வந்து செக்யூரிட்டி நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் கிடையாது. சில இஷ்யூஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே, நம்ம இதை பற்றி பார்ப்போம், என்னென்ன மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ பின்னாடி உங்களுக்கு பார்க்கும்பொழுதும் யூ வில் கெட் அன் கிளியர் ஐடியா. ஸோ செக்யூரிட்டி ஹாஸ் பிகம் அ கிரிட்டிக்கல் ஃபேக்டர் அண்ட் கோர் இஷ்யூ தான் எமர்ஜிங் பிஸ்னஸ். அப்போ பிஸ்னஸில் மெயின் ஃபேக்டரே வந்துட்டு செக்யூரிட்டி தான். சால்விங் த செக்யூரிட்டி ப்ராப்ளம்ஸ் இன் டிரான்சாக்ஷன்ஸ் இஸ் த பேசிஸ் ஃபார் என்ஷூரிங் த ஸ்மூத் டெவலப்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ். அப்போ எனக்கு ஒரு பிஸ்னஸை வந்து நான் வந்து ஸ்மூத்தாக ரன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு இந்த செக்யூரிட்டி ப்ராப்ளம் எல்லாத்தையுமே அவங்க வந்து சால்வ் பண்ணி இருக்கணும். ஸோ இப்போ நார்மலாகவே ஒரு பிஸ்னஸ் இருக்குது, ஒரு கடை இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு ஷாப்பில் நீங்கள் கஸ்டமர் வந்து இப்போ போய் யூஸ்வலாக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சில அவங்க உங்களுடைய எல்லா விதமான ரெக்குவயர்மெண்ட்ஸுமே அவங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். ஒரு சின்ன கடையை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு 2 கடை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு சின்ன கடை 2 கடை இருக்குது. இப்போ ஒரு கடையில் நீங்கள் போகிறீங்க, எப்போதுமே நீங்கள் கேட்குற ஒரு பொருள் வந்து இல்லாமலே இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வாங்கிட்டு வந்துடுறோம், அந்த நெக்ஸ்ட் வீக் வந்துடும், இப்போ இல்லை அவைலபிளாக இல்லை அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம், எப்போதுமே இந்த கடைக்கு என்னடா போனால் இருக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம என்ன பண்ணிவிடுவோம், ஆப்ஷனை மாற்றிட்டு வேறு பக்கத்து போயிடுவோம். ஸோ அப்புறம் இவங்க வந்து ஒருவேளை இப்போ இங்கே ஷாப் 1 ஷாப் 2 இருக்குன்னா, இப்போ இந்த ஷாப் 2 வந்து உங்களுக்கு கேட்குற எல்லா ரெக்குவயர்மெண்ட்டுமே அவங்க ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. என்னென்ன ப்ராடக்ட்லாம் நீங்கள் கேட்குறீங்களோ எல்லாமே இருக்குன்னு சொல்லணும். ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட அட்டென்ஷன் எப்போதுமே எங்கே இருக்கும், இந்த ஷாப்பை ப்ரிஃபர் பண்ணுறதோட ஈவன் தோ இப்போ நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இந்த ஷாப் இருந்தாலுமே, நம்மளோட ஹோமுக்கு பக்கத்தில் இந்த ஷாப் இருந்தாலுமே நம்ம ஆட்டோமேட்டிக்காக எதுக்கு இல்லை நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் போகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷாப் 2க்கு தான் போகும். ஏன்னு சொன்னால் நம்மளுடைய ரெக்குவயர்மெண்ட்ஸை அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு ஸ்மூத்தாக ரன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எந்த இஷ்யூமே இருக்கக்கூடாது. மெயினாக ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்கு என்ன இஷ்யூ வருது, செக்யூரிட்டின்றது எனக்கு பெரிய சேலஞ்சிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ சால்விங் த செக்யூரிட்டி ப்ராப்ளம்ஸ் இன் டிரான்சாக்ஷன் இஸ் த பேசிஸ் ஃபார் என்ஷூரிங் ஸ்மூத். அதாவது பிஸ்னஸை நீங்கள் ஸ்மூத்தாக ரன் பண்ணணும், ஒரு சக்ஸஸாக ரன் பண்ணணும், நிறைய கஸ்டமர்ஸ் உங்களுக்கு பிஸ்னஸ்க்குள்ளே வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த செக்யூரிட்டி ப்ராப்ளம் கொஞ்சம் ஓவர் கம் பண்ணியே ஆகணும். செக்யூரிட்டி இல்லாமல் யாராவது வந்து செக்யூரிட்டி உங்களுக்கு கொடுக்காம வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க பண்ணால் யூஸ் பண்ணுவீங்களா? நீங்கள் கிடையாது. ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறது உங்கள் கார்டு யூஸ் பண்ணுறீங்க, என்னென்னமோ பேங்க்கோட டீட்டெயில்ஸ் கொடுக்காத மாதிரி இருக்குது. அதெல்லாம் மற்றவங்க தெரிஞ்சுட்டா என்ன ஆகும், நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படும் இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணணும். ஸோ இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கரெக்டாக பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு இந்த செக்யூரிட்டி அப்படின்ற விஷயத்தை ரொம்ப கன்சிடர் பண்ணிக்கணும். அதை அவங்க கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்த சேலஞ்சை நீங்கள் கட்டாயம் வந்து என்ன பண்ணணுமா, நீங்கள் வந்துட்டு ஓவர் கம் பண்ணியே ஆகணும். இதுக்கான சில மெத்தட்ஸ், இதுக்கான சில செக்யூரிட்டி பர்பஸ். எப்படி இப்போ ஒரு பேங்க் அப்படின்னு சொன்னால் செக்யூரிட்டி கார்டு எப்போவுமே இருப்பாங்க. ஸோ ஒரு வாட்ச்மேன் வச்சுருப்பாங்களே, ஸோ அவங்க தான் அந்த பில்டிங்க்கு பாதுகாப்பு. ஸோ அதே போல் நீங்கள் செக்யூரிட்டி ஃபீச்சரை நல்லா என்ஹான்ஸ் பண்ணும்பொழுது தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த பிஸ்னஸ் எல்லாம் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. So e-commerce is a set of protocols. E-commerce security is a set of protocols. Protocols அப்படின்னா என்னது, நம்மளுக்கு கைட்லைன்ஸ், ஓகே, இன்ஸ்ட்ரக்ஷன், செட் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் தட் சேஃப்லி கைட் இகாமர்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் த்ரூ த இன்டர்நெட். அப்போ இகாமர்ஸ் செக்யூரிட்டின்றது ஒரு செட் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ்னால் ஒரு கைட்லைன்ஸ், ரூல்ஸ் நம்மளுக்கு கொடுக்கும். செட் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் தட் சேஃப்லி கைட் இகாமர்ஸ் டிரான்சாக்ஷனை சேஃபாக நம்மளை கேரி ஓவர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் இகாமர்ஸ் த்ரெட்ஸ். Since e-commerce is based on information technology and computer network, e-commerce எதை பேஸ் பண்ணியிருக்கு, ஒரு கம்ப்யூட்டர் நெட்வொர்க் டெக்னாலஜி. ஏன்னா இகாமர்ஸ்ன்றது வந்து இப்போ நார்மலாக நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஷாப்பில் போய் நம்ம வாங்குகிற விஷயம் கிடையாது, ஆன்லைனில் நடக்கிற விஷயம். ஆன்லைன் அப்படின்னு சொன்னால் என்னது, கம்ப்யூட்டர் நெட்வொர்க்னா ஆக்சுவலி என்னது, குரூப் ஆஃப் கம்ப்யூட்டர் டிவைசஸ் தான் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. ஒரு நெட்வொர்க் அப்படின்றது என்னது, ஒரு நெட்வொர்க் இவங்க ஒரு பெரிய நெட்வொர்க் அப்படின்னா குரூப் ஆஃப் பீப்புள். இப்போ நார்மல் குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, இது ஒரு நெட்வொர்க். அப்போ கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அப்படின்னு சொன்னால் என்னது, குரூப் ஆஃப் கம்ப்யூட்டர் டிவைசஸ் எல்லாமே இன்டர் கனெக்ட் ஆகிருக்கும்.
ஓகேவா. கம்ப்யூட்டர் டிவைசஸ் எல்லாமே இன்டர்கனெக்டாக இருக்கும், ஒரு நெட்ஒர்க்கை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் நெட்ஒர்க்காக தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு காமர்ஸ். ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ காமர்ஸ் அப்படின்னு சொன்னாலே இப்போ ஆன்லைனில் நீங்கள் ஒன்று ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்வால்வ் ஆகுறீங்க. அப்புறம் நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்களோ அந்த கம்பெனி வந்து இப்போ அமேசான் அப்படின்னா அவங்க தான் உங்களுக்கு சர்வீஸ் கொடுக்க போகிறாங்க. ஓகே. இதுக்கிடையில் நம்ம வந்து லாஸ்ட் செஷனில் பார்த்தோம் இல்லையா, நீங்கள் ஒரு கார்டு டீட்டெயில்ஸ் கொடுக்குறீங்க இல்லையா, கார்டு டீட்டெயில்ஸ் கொடுக்குறீங்க, அந்த கார்டு டீட்டெயில்ஸை வாங்கிட்டு தான் நமக்கு எல்லா ட்ரான்சாக்ஷன் நடக்குது. அந்த மாஸ்டர் கார்டு, வீசா அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. அப்போ இந்த மாதிரி நிறையா குரூப்பான ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் இன்வால்வ் ஆகுதா. அப்போ ஒரு நெட்வொர்க் அதை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்போ காமர்ஸ் அப்படின்றது ஒரு சிங்கிளான விஷயம் கிடையாது. இப்போ நீங்கள் போயிட்டு இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ஷாப்பில் ஒரு சின்ன கடை பண்ணால் அதில் ஒருத்தர் இருப்பார், இல்லை மிச்சம் போனால் 2 பேர் இருப்பாங்க. ஸோ நமக்குள்ளே எல்லா ட்ரான்சாக்ஷனும் முடிஞ்சு போயிடும். இந்த மாதிரி கிடையாது. காமர்ஸுங்கும்போது நிறைய விஷயங்களை க்ராஸ் பண்ணி தான் நம்ம போகிறோம். ஏன்னா நம்ம ஒருத்தவங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறோம், நம்மளுக்கு ஒருத்தவங்க ப்ராடக்ட்டை கொடுக்குறாங்க. இதுக்கிடையில் கார்டு டீட்டெயில்ஸ் ஒருத்தவங்க அந்த மாஸ்டர் கார்டு, வீசா, ஓகேவா, இவங்க எல்லாமே இன்டர்மீடியேட்டாக ஆக்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு கார்டு டீட்டெயில்ஸ் போகுது, அப்புறம் இவங்ககிட்ட போகுது, ப்ராடக்ட் வருது. ஸோ நிறைய குரூப் ஆஃப் ஒரு நெட்வொர்க் வந்து இன்வால்வ் ஆகுறாங்க இல்லையா. ஸோ அதுதான். அப்போ காமர்ஸ் அப்படின்றது என்னென்னா பேஸ்ட் ஆன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க். கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கை பேஸ் பண்ணியிருக்கோம், ஒரு கம்ப்ளீட்டான ஒரு நெட்வொர்க்கை பேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இட் இன்எவிட்டபிளி ஃபேஸஸ் அ சீரியஸ் ஆஃப் செக்யூரிட்டி இஷ்யூஸ் கம்பேர்ட் டு ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ். நார்மலாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பிஸ்னஸில் ஒரு இடத்துல போய் நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணி ப்ராடக்ட்டை வாங்கிட்டு அது எரராக இருக்கா இல்லையான்னு பார்த்து ரிட்டர்ன் பண்ணுறதுனா ரிட்டர்ன் பண்ணலாம், இல்லை நம்ம வச்சுக்கிறதுனா வச்சுக்கலாம். இப்போ வாரண்ட்டி அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அடுத்தடுத்து இப்போ இன்சூரன்ஸ் அந்த மாதிரி என்னென்ன ப்ராசஸ் நம்ம பண்ணுறதுக்கும் நார்மலாக ஒரு பிஸ்னஸில் நம்ம போய் பண்ணுறதுக்கும் அது பிஸ்னஸில் பண்ணும்பொழுது செக்யூரிட்டி ப்ராப்ளம்ஸ் நிறையாவே இருக்குதுன்னு சொல்லி நம்ம இன்ட்ரொடக்ஷனில் பார்த்தது தான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ நார்மலான ஒரு ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் ஃபேஸ் டு ஃபேஸ் போய் ஒரு கடையில் போய் நீங்கள் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி ப்ராடக்ட்டை வாங்கிட்டு வர்றதுக்கும் அதே நீங்கள் வந்து காமர்ஸ் தட் மீன்ஸ் யூஸிங் இன்டர்நெட் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ப்ராசஸை பண்ணுறதுக்கும் இதுக்கும் நிறைய விஷயத்தில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். முக்கியமாக செக்யூரிட்டி இஷ்யூஸ் வந்து இதை விட இதுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாகவே தான் இருக்கும். செக்யூரிட்டி இஷ்யூஸும் அதிகமாக இருக்கும். ஸோ நார்மல் ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டி வந்து ரொம்ப நீங்கள் பயப்பட வேண்டிய தேவை இருக்காது. வேறஸ் காமர்ஸில் நீங்கள் பண்ணும்பொழுதும் செக்யூரிட்டி விஷயத்துக்கு நீங்கள் பயப்பட வேண்டியது இருக்கும். ஓகே. கேன் பி ஆக்சிடென்டல் ஆர் இன்டென்ஷனல். என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்று வந்து இந்த எரர் இருக்குது இல்லையா, செக்யூரிட்டின்னு சொல்கிறோம், செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்குதுன்னு சொல்கிறோம், நம்மளுடைய டீட்டெயில்ஸ்க்கு வந்து அவ்வளோ பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். அதை நம்ம ஓவர் கம் பண்ணால் தான் பிஸ்னஸை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும்னு சொல்கிறோம். அப்போ இது எப்படி நடக்கலாம் அப்படின்னு சொன்னால், ஒன்று ஹியூமன் எரர், நம்ம தெரியாமல் ஏதாவது தவறுகள் நடந்துடலாம். ஓகேவா. ஆக்சிடென்டல்னு சொல்கிறோம் இல்லையா, ஆக்சிடென்டலாக நடந்து போச்சுப்பா அப்படின்னு சொல்கிறோம். இட் மீன்ஸ் ஹியூமன் எரர். நம்மளை அறியாமலே சில சமயத்தை ஏன்னா இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறோம், ட்ரான்சாக்ஷன் பண்ணும்பொழுதும் ஃபுல்லுமே வந்து இப்போ எல்லாராலுமே இப்போ நம்மளுக்கு தெரியும் ஓரளவு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு, ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, கொஞ்சம் நம்ம பேரண்ட்ஸ் சில பேர்த்துக்கு புரிஞ்சுப்பாங்க. இதுவே நம்ம பேரண்ட்ஸ்க்கே சில சமயம் வந்து இதில் இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம சொன்னால் புரியாது. ஸ்மார்ட் ஃபோன்மா இது எப்படி அமுக்கணுமா, இது எப்படிமா அப்படிமான்னு சொன்னால் கூட சில பேர்லாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்போ இன்டர்நெட்டுங்கும் போது கம்ப்யூட்டர் சிஸ்டம் எல்லாராலையுமே யூஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண தெரியாது. ஒரு குறிப்பிட்ட குரூப் ஆஃப் பீப்புளுக்கு தான் அதை வந்து யூஸ் பண்ண தெரியும், ஹேண்டில் பண்ண தெரியும். ஸோ கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரிஞ்ச நிறைய பேருக்கு இன்டர்நெட் இல்லை, நீங்கள் போய் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும், எல்லாத்துக்குமே எல்லாமே தெரியாது. ஸோ அப்போ இந்த மாதிரி விஷயங்களை வந்து தெரியாதனமாக ஹியூமன் எரர் மேபி இன்டென்ஷனல் மீன்ஸ் என்ன சொல்கிறேன்னா பர்பஸாக வந்து தப்பு க்ரியேட் பண்ணாமல், தவறுகள் நடக்காமல் அவங்கள அறியாமலேயே, ஓகேவா, அந்த மூலியமாக சில த்ரெட்ஸ் உண்டு. ஆக்சிடென்டலாக ஹியூமன் எரர்ஸ் மூலியமாக அறியாமல் நடக்கிற காரியங்கள் உண்டு. ஆனால் ஒரு சில சமயத்தில் இன்டென்ஷனலாக நடக்கிறது உண்டு. இதுதான் இம்பார்ட்டண்ட்டு. இதுதான் தேர்ட் பார்ட்டி இன்வால்வ் ஆகுறதுன்னு சொல்கிறாங்க. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ், நார்மல் பிஸ்னஸுக்கும் மற்ற பிஸ்னஸுக்கும் ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செக்யூரிட்டி பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மற்றபடி காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டி இஷ்யூஸ் நிறையவே இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. இது வந்து எப்படி நடக்குது இந்த செக்யூரிட்டி வந்துன்னா, அப்போ வந்து பாதுகாப்பின்மைன்னு சொல்கிறோம். அது எப்படி நடக்குது அப்படின்னா 2 விஷயங்கள் சொல்ல வராங்க. ஒன்று ஆக்சிடென்டல் அல்லது இன்டென்ஷனல். அதாவது தெரியாமல் நடந்துடலாம். தெரியாமல் ஏதாவது நம்ம தவறுதலாக கொடுக்க போயோ இல்லை வேறு மாதிரி தெரியாமல் மனித தவறுகள், மனுஷங்க தப்பு பண்ணுவோன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ தெரியாமல் பண்ணுற தப்பு ஒன்று, தெரிஞ்சே பண்ணுற தப்பு ஒன்று. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அப்போ ஒன்று தெரியாமல் நடந்துடலாம் இந்த மாதிரி விஷயங்கள். இல்லை அப்படின்னா இன்டென்ஷன் அப்படின்னு சொன்னால் அந்த நோக்கத்தோடைய தப்பு பண்ணணும், உள்ளுக்கு போய் யாரோட டீட்டெயில்ஸ் நம்ம திருடிடணும், ட்ரான்சாக்ஷன் ஏதாவது பண்ணும்பொழுது நம்ம வந்து உள்ளுக்கு பூந்து நம்ம வந்து எடுத்துடணும், அவங்களோட பர்டிகுலர்ஸ் நம்ம எடுத்துடணும், அவங்க டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ் நம்ம எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி பர்பஸாகவே நம்ம பண்ணுறது உண்டு. ஓகேவா. ஸோ அப்போ தெரியாமல் பண்ணுற தவறுகள்னாலேயும் இந்த மாதிரி நடக்கலாம், தெரிஞ்சே
குறிப்பிட்டு பர்பஸாகவே போய் வந்து என்ன பண்ணலாம், ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க, போய் மற்ற கம்ப்யூட்டரில் இருக்கிறத திருடுறதுக்கு உள்ளுக்கு வந்து ஹேக் பண்ணிடுவாங்க. அந்த படத்துலலாம் இப்போ தான் நிறைய வருதுல ஹேக் பண்ணுறதை பற்றிலாம். ஸோ அது ஆக்சிடென்டலாக இருக்கலாம், இல்லை இன்டென்ஷனலாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபாரினாக இருக்கலாம், டொமஸ்டிக்காக இருக்கலாம், டொமஸ்டிக்னால் லோக்கலாக இருக்கலாம், இல்லை ஃபாரினாக இருக்கலாம், இல்லை இன்டர்னல் குரூப்பாக இருக்கலாம். தப்பு நடந்ததுக்கு காரணம் ஒரு இன்டர்னலில் இருக்க பீப்புளாகவே இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்காங்கன்னா இந்த ஆர்கனைசேஷனில் இருக்க பீப்புளுக்குள்ளேயே யாராவது ஒருத்தவங்க தப்பு பண்ணியிருக்கலாமா இருக்கும், இல்லை எக்ஸ்டர்னல் வெளியில் இருந்து ஆட்கள் தப்பு பண்ணியிருக்கலாமா இருக்கும், இல்லை குரூப்பாக இருக்கலாமா, குரூப்பாக சேர்ந்து இந்த மாதிரி தப்புகள் பண்ணலாமா இருக்கலாமா, இல்லை இண்டிவிஜுவல் பர்சன் மட்டுமே இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்களா இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, டெரரிஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை ஹேக்கர்ஸாக இருக்கலாம், இந்த மாதிரி யாராக வேணாலும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஒரு சிங்கிள் பர்சன் காரணமாக இருக்கலாம், இல்லை குரூப் ஆஃப் பீப்புள் காரணமாக இருக்கலாம் இந்த மாதிரி செக்யூரிட்டி ப்ராப்ளம் வர்றதுக்கு, இல்லை டொமஸ்டிக்கில் இருக்கவங்களா இருக்கலாம், இல்லை ஃபாரினில் இருக்கவங்களா இருக்கலாம், இன்டர்னல் குரூப் அதாவது இந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளே இருக்கவங்களா இருக்கலாம், இல்லை ஆர்கனைசேஷன் விட்டு வெளியில் இருக்கவங்களா இருக்கலாம். ஸோ தேர்ட் பார்ட்டி, ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்கிறது வந்து நான் வந்து பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் யூஸ் பண்ணி ஏதோ நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன், ப்ராடக்ட் பண்ணுறேன், ஏதோ ஒன்று வாங்குறேன், ஏதோ ஒரு ஆக்டிவிட்டீஸ் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கும் இவங்களுக்கும் இடையில் வர இன்னொரு பர்சன். ஓகேவா, என்னுடைய விஷயங்களை வந்து திருடுறதுக்குன்னு, என்னுடைய விஷயங்களை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்குன்னு வர்ற அந்த தேர்ட் பர்சன் தான் வந்து தேர்ட் பார்ட்டி. ஓகேவா, இவங்க யாராக வேணாலும் இருக்கலாம். ஓகேவா, அதுக்கு தான் அந்த கீழே இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ தோ எவ்ரி பிஸ்னஸ் ஹேஸ் பிட்ஃபால்ஸ், காமர்ஸ் பிஸ்னஸ் வுட் ஃபேஸ் த ஃபாலோயிங் திங்ஸ். ஓகே, இப்போ நம்ம ஃபுல்லாக என்ன பார்த்தோம், செக்யூரிட்டி இஷ்யூஸ் நிறையா இருக்குது, அது யாராக வேணாலும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஓவர் கம் பண்ணால் தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ ஒவ்வொரு பிஸ்னஸ்லேயுமே வந்து ஒரு ட்ராபேக் இருக்குது. நார்மலாக இப்போ ஒரு கடைங்க எடுத்துக்கிட்டு பக்கத்தில் இப்போ நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னது தான், உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கடை இருக்குது அப்படின்னு சொன்னால் இங்கே ஒரு சில ட்ராபேக் இருக்கும். ஓகே, நீங்கள் கேட்குற பொருட்கள் சிலது இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணணும், வேறு ஷாப்புக்கு போகிறோம். ஸோ ஒரு பிஸ்னஸ் அப்படின்னாலே அது நார்மலாக என்ன பிஸ்னஸாக இருந்தாலுமே அதில் ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. ஸோ அதே போல் பிஸ்னஸ்லேயுமே நிறைய த்ரெட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறோம். ஸோ என்னென்ன மாதிரி த்ரெட்ஸ், இப்போ நம்ம இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம், இது மாதிரி செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்குன்னே சொல்ல. சரி, என்ன மாதிரி எல்லாமே இருக்கும் அப்படின்றத நம்ம இப்போ பின்னாடி பார்ப்போம். ஓகேவா, லெட் us see ஒன் பை ஒன். ஸோ அப்போ காமர்ஸ் பிஸ்னஸ்லேயுமே வந்து நிறைய த்ரெட்ஸ் இருக்குது. அதில் என்னென்ன த்ரெட்ன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். வைரஸ், இந்த வேர்ட் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. வைரஸ் காஸ் ஹார்ம் டு த கம்ப்யூட்டர்ஸ், தேர்பை ஹார்ம்ஸ் த எஃபிஷியன்ட் அண்ட் ஸ்மூத் ஃபங்க்ஷனிங் ஆஃப் காமர்ஸ். அதாவது வைரஸ் என்ன பண்ணும் அப்படின்னா டெஸ்ட்ராய் ஆல் த இன்ஃபர்மேஷன் ஸ்டோர்ட் இன் அ கம்ப்யூட்டர். இது உங்களுக்கு தெரியும் தானே, வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். இப்போ ஒரு பென்ட்ரைவ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாலே, இப்போ ஒரு லேப்டாப்பில் நான் வந்து இப்போ லேப்டாப்லேயே சிஸ்டம்லேயே நான் ஒரு பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை ஸ்கேன் பண்ணுவோம். நம்ம ஏன் ஸ்கேன் பண்ணுவோம் அப்படின்னா அந்த பென்ட்ரைவை பல சிஸ்டம்ஸில் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஏதாவது ஒரு வைரஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் இது உள்ளுக்கு நீங்கள் போடும்போது இதுலேயே அந்த வைரஸ் வந்துடும். ஸோ வைரஸ்ன்னும் போது நம்மளோட கம்ப்யூட்டரில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அது வந்து டெஸ்ட்ராய் பண்ணிவிடும். ஸோ அப்படி வந்து ஒரு காமர்ஸில் இப்படி நடக்கும் பொழுது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா the emergence of computer viruses and their variants has rapidly increased over the past decade. ஸோ எப்போ வந்து உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டரோட யூசேஜ் அதிகமாகச்சோ, எப்போ வந்து இன்டர்நெட்டோட யூசேஜ் அதிகமாகச்சோ, ஸோ உங்களுக்கு என்ன ஆகிடுச்சு, இந்த மாதிரி வைரஸோடைய அந்த ஸ்ப்ரெட் ஆகுறதும் வந்து நம்மளுக்கு என்ன ஆகிடுச்சு, ரேப்பிடாக வந்து க்ரோத் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ the internet has turned to be the best medium for the spread of virus. So many new virus directly use the internet as their mode of transmission, causing huge economic losses to business. ஸோ இந்த நியூ வைரஸஸ்லாம் என்ன பண்ணுதான், இன்டர்நெட்டை தான் அதோட மோட் ஆஃப் ட்ரான்ஸ்மிஷனாக யூஸ் பண்ணுதான். ஸோ இன்டர்நெட்டை தான் அதோட மோட் ஆஃப் ட்ரான்ஸ்மிஷனாக யூஸ் பண்ணுதான். அப்போ பிஸ்னஸ்ன்றது எல்லாமே எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, இன்டர்நெட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகுது, இந்த வைரஸ் மூலியமாக நம்மளோட பிஸ்னஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன மாதிரி த்ரெட்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு த்ரெட் வந்து காமர்ஸில் இன்ஃபர்மேஷன் லீக்கேஜ். The leakage of trade secrets, the leakage of trade secrets in e-commerce mainly includes two aspects. ரெண்டு ஆஸ்பெக்ட் இன்க்ளூட் பண்ணதான் என்னென்னன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு த்ரெட் வந்து இன்ஃபர்மேஷன் லீக் ஆகுறது. the content of the transaction between the vendor and the customer is stolen by the third party. அதாவது நீங்கள் ஒரு கஸ்டமர், நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க இன்னொருத்தவங்க கிட்ட வந்து நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்டை வாங்கினீங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் உள்ள இருக்க இன்ஃபர்மேஷன் வந்து இன்னொரு பார்ட்டி வந்து எடுத்துக்கிறது. ஓகேவா, ஸோ த கண்டென்ட் ஆஃப் த டிரான்சாக்ஷன் பிட்வீன் த வெண்டர் அண்ட் த கஸ்டமர் இஸ் ஸ்டோலன் பை த தேர்ட் பார்ட்டி. பி வந்து த டாக்குமெண்ட்ஸ் ப்ரொவைடட் பை த மர்ச்சன்ட் டு த கஸ்டமர். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மர்ச்சன்ட் வந்து உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து உங்களுக்கு ஏதோ சம் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் அவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் இதை வந்து யாராவது இல்லீகலாக யூஸ் பண்ணிடுறது. திஸ் இன்டர்செப்டிங் அண்ட் ஸ்டீலிங் ஆஃப் ஆன்லைன் டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் இன்ஃபர்மேஷன் லீக்கேஜ் அப்படின்னா ஆன்லைன் டாக்குமெண்ட்ஸை வந்து திருடுறது தான், எடுத்துக்கிறது தான். அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க, தேர்ட் பார்ட்டி அவங்க வந்து யூஸ் பண்ணிப்பாங்க.
ஸோ இதுதான் என்னது இன்ஃபர்மேஷன் லீக்கேஜ். அதாவது 2 ஆஸ்பெக்ட் சொல்கிறாங்க. ஒன்று வந்து த கண்டென்ட் ஆஃப் த டிரான்சாக்ஷன் பிட்வீன் த வெண்டர் அண்ட் த கஸ்டமர் ஸ்டோமே தேர்ட் பார்ட்டி எடுத்துக்கிறது. அதாவது இப்போ ஒரு வேளை வந்து ஒரு மர்ச்சென்ட்டு ஒரு கஸ்டமர் உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும், இல்லை மர்ச்சென்ட் உங்ககிட்ட ஏதாவது ஒரு அஃபிஷியலாக லீகலாக ஏதாவது டாக்குமெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதை வந்து என்ன பண்ணிடுவாங்க, உங்கள் சைன் எல்லாமே அதில் இருக்கும் இல்லையா, டக்குன்னு தேர்ட் பார்ட்டி என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்துகிட்டு போய் அவங்க ஏதாவது யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ இதுதான் வந்து இன்ஃபர்மேஷன் லீக்கேஜ் அப்படின்றது. நம்ம யூஸ் பண்ணுற 2 பேர்த்துக்கு மட்டும் தெரிய வேண்டிய ஒரு லீகலான ஒரு டாக்குமெண்ட்ஸ் வந்து மற்றவங்க கைக்கு போன பிறகு அதை மற்றவங்க வந்து தங்களோடது மாதிரி இப்போ ஒரு வேளை இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்படி கூட எடுத்துக்கலாம். இப்போ 2 பார்ட்டி வந்து ஒரு இடத்த வந்து விற்கிறாங்கன்னே வச்சுப்போமே. ஓகே, ஒரு இடத்த விற்கிறாங்க. ஸோ இங்கேருந்து இன்னொரு 2 பர்சன் கிடையாது சில டாக்குமெண்ட்ஸ் வந்து மாற்றப்படுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ தேர்ட் பார்ட்டி உள்ளுக்கு போந்து யாராவது இந்த வித்த டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போய் இந்த இங்கே ஒரு இடம் இருக்குப்பா, நீங்கள் இந்த காசை இவ்வளோ விலைக்கு போகும்னு சொல்லி இவங்க விற்றாங்கன்னு எப்படி இருக்கும்? ஸோ உங்களுக்கு புரியுதா? இப்போ 2 பார்ட்டிக்கு இடையில ஒரு இடம் வந்து விற்கப்பட்டுருச்சு. டாக்குமெண்ட் எல்லாமே வந்து இவங்க கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட் இவங்க கொடுத்துட்டாங்க, இவங்க கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட் இவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ ஒருவேளை லீகலாக இருக்க அந்த டாக்குமெண்ட்டை வேறு யாராவது எடுத்துகிட்டு போய் அந்த இடம் விற்கப்பட்ட இடம் வந்து விற்கப்படாதது மாதிரி இவங்க திருப்பியும் யாருக்கும் தெரியாமல் டாக்குமெண்ட்டை காமிச்சு விற்றாங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? ஸோ அதை தான் சொல்கிறாங்க. அப்போ 2 பார்ட்டிக்கு இடையில இருக்க டாக்குமெண்ட்டை வந்து திருடுறதா இன்ஃபர்மேஷன் லீக்கேஜ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபிஷிங் இஸ் ஆல்சோ அ இ-காமர்ஸ் த்ரெட் in which a target is contacted by email, telephone or text. என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் இதில் in which a target is contacted. இப்போ நம்மக்கிட்ட இப்போ உங்ககிட்ட ஒரு இமெயில் மூலியமாவோ இல்லை டெலிஃபோன் மூலியமாவோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் மூலியமாவோ யார் மாதிரியாவது பேசி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேங்க்லேருந்தே நாங்கள் பேசுகிறோன்னு சொல்லி உங்களுடைய ஏடிஎம் கார்டு நம்பர் சொல்லுங்கள், உங்கள் ஏடிஎம் கார்டு பின் நம்பர் சொல்லுங்கள். நம்ம வீட்டில் அடிக்கடி வார்ன் பண்ணுவாங்க தெரியுமா, யாராவது ஃபோன் பண்ணி எதாவது டீட்டெயில்ஸ் கேட்டால் நம்ம கொடுக்கக்கூடாது. முக்கியமாக இந்த மாதிரியான ரொம்ப சென்சிட்டிவான டேட்டா, பேங்க் டீட்டெயில்ஸ் பற்றினது, ஏடிஎம் கார்டு டீட்டெயில்ஸ் பற்றினது, நம்மளோட அட்ரஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து கொடுக்கக்கூடாது. அதுதான் இந்த ஃபிஷிங் அப்படின்றது. என்னவாம், நீங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் இமெயில் மூலியமாவோ இல்லை டெலிஃபோன் மூலியமாவோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் மூலியமாவோ என்ன பண்ணுவாங்க, நாங்கள் வந்து பெரிய கம்பெனிலேருந்து பேசுகிறோம், பேங்க்லேருந்து பேசுகிறோம், இப்படியான ஒரு என்னமோ அவங்க வந்து உண்மையானவங்க மாதிரியே பேசி they try to trap individuals to provide sensitive data such as banking, அவங்களோட பேங்கிங் டீட்டெயில்ஸ் இல்லை உங்களோட கிரெடிட் கார்டோட டீட்டெயில்ஸ், ஓடிபி, பாஸ்வேர்டு, பின் நம்பர் ஏதாவது ஒன்று கேட்டுருவாங்க. ஸோ அதை நீங்கள் கொடுத்துட்டீங்க அறியாமல். இப்போ நம்ம விவரம் தெரிஞ்சவங்க கொடுக்க மாட்டாங்க, தெரியாதவங்க கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அதோட அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க டீட்டெயில்ஸ் எடுத்து யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எதனால் அதை வந்து எதுக்குனாலும் பயன்படுத்திப்பாங்க. காசு எடுக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கலாம், எந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அவங்க பயன்படுத்திப்பாங்க. ஸோ இதுதான் ஃபிஷிங் அப்படின்றது. ஃபிஷிங் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால் இமெயில் மூலியமோ டெலிஃபோன் மூலியமாவோ அந்த பர்டிகுலர் பர்சனை வந்து காண்டாக்ட் பண்ணி அவங்களுடைய பேங்கிங் டீட்டெயில்ஸ் எல்லாம் என்கொயரி பண்ணி வாங்கிட்டு அதை இவங்க யூஸ் பண்ணுறது தான் ஃபிஷிங் அப்படின்னு சொல்கிறது.